ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமிக்கு பிறகு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே ராமநவமி அன்னைக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னும், மனுஷனா பிறந்தா இப்படி தான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே இந்த அஷ்டமி நவமி இது மாதிரியான நாட்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே உகந்த நாளாக இருக்காது அப்படின்னு தாங்க பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அஷ்டமி நவமி இது எல்லாமே நல்ல நாள் தான் அப்படின்னு மனுஷனுக்கு கடவுள் எடுத்து காட்டுறதுக்காகத்தான் அந்த நாராயணனே அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனாகவும் நவமி அன்னைக்கு ராமராகவும் பிறந்து அவதரித்து காட்டியிருக்காருங்க. அதனால யாரும் பயப்படாம இந்த அஷ்டமி நவமி திதிகள்ல எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆரம்பிச்சு செய்யலாங்க. கடவுளோட பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுவும் இந்த 2025 வருஷத்துல ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா ராமநவமி அப்படிங்கிறது வருதுங்க. அப்ப அதை பத்தி கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்கலாங்க. இந்த வருஷத்துல வரக்கூடிய ராமநவமிக்கு நம்ம எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யறது மூலியமா செல்வம் அப்படிங்கிறது அதிகமாக சேருங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை 1 மணி 8 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12 மணி 25 நிமிஷம் வரைக்குமே இந்த நவமி திதி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ நவமி திதியை கணக்கில் வச்சு வழிபாடு செய்யறவங்க எல்லாருமே ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமியை கொண்டாடலாம். அதுவே ஸ்ரீ ராமர் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் ஏப்ரல் 5ஆம் தேதி அதிகாலை 10 மணி 48 நிமிஷத்துக்கு தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலையில் 10 மணி 31 நிமிஷம் வரைக்குமே இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைந்திருக்குதுங்க. இந்த டைம் கணக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை செஞ்சுக்கலாங்க. ஏன்னா ஒரு சில கோவில்கள்லையும் ஒரு சில நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா திதியை கணக்கு வச்சும் ஒரு சில இடத்துல நட்சத்திரத்தை கணக்கு வச்சு செய்யறது வழக்கமாக இருக்குதுங்க. இதில் நீங்கள் எந்த மாதிரியான நாளை சூஸ் பண்ணி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவமி திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நீங்க வழிபாடு செய்யறது மூலியமா இன்னுமே சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. கூடவே இந்த நாள்ல திருமணமாகாத பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல விரதம் இருந்து அன்னைக்கு நீர் மோர் பானகம் இது எல்லாமே நாம பெருமாள் கோவில்ல தானமா கொடுக்கறது மூலியமா சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க. அப்போ மறக்காம இந்த டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. கூடவே சீக்கிரமா திருமணம் அப்படிங்கிறது நடக்குங்க. ஏப்ரல் 6ஆம் தேதியான ராமநவமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் ரவி புஷ்ய யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முக்கியமான யோக பலனை கொடுக்கக்கூடிய நாளாக தாங்க அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த நாளில் புதுசாக தொழில் தொடங்குறது, இல்லை வீடு குடி போகிறது, இல்லை மற்ற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது இது எல்லாமே செய்யலாங்க. இந்த ராமநவமியை எல்லா நாட்டிலையுமே கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க. ராமநவமி அன்னைக்கு ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த ராமநவமி ரொம்பவே விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடத்தப்படுதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கோவிலில் சிறப்பு பூஜைகள்லாம் செய்யப்பட்டு அபிஷேகம் நடக்கப்படுறதுங்க. முடிஞ்சவங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடியாத பட்சத்தில் கவலையே பட வேணாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இல்லை ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்ததுன்னா கூட போதுங்க. அங்கேயுமே இந்த ராமநவமி ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுதுங்க. அதில் போய் கலந்துக்கோங்க. இல்லை அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையோ நெய்வேத்தியமாக செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. ராமரோட அருள் மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமியின் திருவருள் கூட நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வீட்லேயே அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ராமரோட சிலை இல்லைன்னா ஃபோட்டோவை எடுத்து சுத்தம் செஞ்சு பூ வச்சு நீர் மோர் பஞ்சாமிரதம் பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழம், இனிப்பு வகையான பால் பாயாசம், பானகம் இது எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. இந்த நாளில் ராமநாமத்தை 108 முறை இல்லைன்னா 1008 முறை நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாங்க. இல்லை எழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு 108 முறையோ இல்லை 1008 முறையோ எழுதலாங்க. ஸ்ரீ ராமபிரானோட முழுமையான பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அடுத்ததா ஸ்ரீ ராமபிரானை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரலாங்க. பெருமாளோட தசாவதாரத்தை 7ஆவதா வரக்கூடிய அவதாரம் தாங்க இந்த ஸ்ரீராம அவதாரம். ஒரு தெய்வம் மனுஷனா பிறந்த பலவிதமான கஷ்டங்களையும் சோகங்களையும் கடந்து எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு முக்கியமான உயர்வான அவதாரம் தாங்க இது. தச அவதாரத்துல அதிகமான மக்கள் வணங்கக்கூடிய அவதாரமும் இந்த ராம அவதாரம் தாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நாம வருஷம் வருஷம் ஸ்ரீ ராமநவமியா கொண்டாடுறோங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்தது சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதம் தாங்க. இந்த பங்குனி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய நவமி திதியை தாங்க நாம ராமநவமியா கொண்டாடுறோம். புராணங்களே அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்குது. பூமியில இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டத்தாங்க திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமர் அவதரித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. ரவிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்துல பிறந்தவருங்க. ராமரோட அவதாரம் பார்த்தீங்கன்னா பலரோட சாபத்தை
சாபத்தை வந்து தீர்த்திருக்குதுங்க. ஆமாங்க, சபரி, அகலிகை இப்படின்னு பல பேருக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததும் ராமபிரான் தாங்க. சிவனிடம் வந்து பல வரங்களை வாங்கி ராவணன் தேவர்கள், முனிவர்கள், மனிதன் இப்படின்னு எல்லாரையுமே ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு. இந்த ராவணனை அழித்து எல்லாருமே காப்பாத்துறதுக்காக தாங்க ஸ்ரீ ராமபிரான் அவதரித்திருக்காரு. ராவணனை அழிக்கிறதுக்காக கரெக்டான டைம் வந்ததுமே ராமர் ராவணனை அழித்து தர்மத்தை வந்து நிலைநாட்டினாருங்க. அதனால இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமையில ராமநவமி வந்து வருதுங்க. இன்னுமே கூடுதல் சிறப்பாக தான் இது பார்க்கப்படுது. இந்த நாள்ல ராமரை வணங்குறது மூலியமா நமக்கு இருக்கக்கூடிய நோய், தோஷம், துன்பம் எல்லாமே தீர்ந்து வெற்றி கிடைக்குங்க. அதனால இந்த வருஷம் வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமிக்கு மறக்காம எல்லாரும் கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ராமநவமிக்கு பிறகு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. ரிஷப ராசியில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களும், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தான் அடக்கியிருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில குரு பகவானும் சந்திர பகவானும் இருக்கிறாருங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் புதன், சனியும் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, சூரியன், இது கூடவே சுக்கிர பகவான் வந்து வகர நிலையில் இருக்கிறாருங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/4 அன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட பேசுகிற ஆர்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்துக்கோங்க. மங்கள செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகுங்க. அதாவது வீடு கட்டுறது, இல்லைன்னா வீடு வாங்குறது, திருமண செலவு, இல்லை பிள்ளைகளோட படிப்புக்கான செலவு இப்படின்னு மங்கள செலவுகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கிற டயர்ட்னஸ் எல்லாமே நீங்கிடுங்க. ஏற்கனவே நாள்பட்ட வியாதி இருக்குது, மருந்து மாத்திரை எல்லாம் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ சரியாகிடும். கூடவே பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது இந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இந்த டைமில் முடிய போகுதுங்க. திருமணம் தொடர்பான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான டைமுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்களாம் இந்த டைமில் வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட் எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிட்டு சாதாரணமாக பேசுங்க. அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கொஞ்சம் மனம் விட்டு பேசுறது மூலமா நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களால் சமாளிக்க முடியுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத காரிய தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. ஆனாலுமே கூட பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போ தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யணும், இல்லை வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த டைமில் நீங்கள் செய்யலாங்க. எதிர்பாராத பண உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இது வந்து மற்றவங்க மூலமாக உங்களுக்கு நடக்கலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளை வந்து நீங்கள் அனுசரித்து போகிறதாங்க உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சுக்கோங்க. இதுவே பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களோட முயற்சிக்கான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கான முன்னுரிமை அப்படிங்கிறது கிடைக்குங்க. வீட்டிலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெயர் கிடைக்க போகுது. இதுவே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளும் தேடி வர போகுதுங்க. இந்த வாய்ப்புகளை எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி முன்னேறிட்டு போகலாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களோட வளர்ச்சியில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே இப்போ நீங்க போகுதுங்க. இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக தான் இருக்க போகுது. இதுவே ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட படிப்பில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தி படிக்கணுங்க. அப்போ தான் நல்ல மார்க் வாங்க முடியும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க. பண வரத்துமே உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்க போகுது. வீண் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு மரியாதை, அந்தஸ்து எல்லாமே கிடைக்குங்க. இது கூடவே வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வகையில் தாங்க அமைய போகுது. திடீர் செலவு அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஆனால் தேவையான இடத்துல இருந்து பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு சூடு பிடிக்க போகுதுங்க. இது கூடவே கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால தொழில் வியாபாரத்தை வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே இந்த டைமில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இதுவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கொடுத்து பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்க போகுது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்க கிட்டலாம் உங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. இதுவே கணவன் மனைவி இடையில பார்த்தீங்கன்னா நெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாகுங்க. பிள்ளைகள் மூலமாக கூட உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அதனால வெளியீடுகளுக்கு எங்கேயாவது மகிழ்ச்சியாக போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த ராமநவமிக்கு பின்னாடி ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வாராகி அம்மனுக்கு தீபம்
போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. செல்வம் சேரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.